நமக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா ஒருத்தனை வச்சு செஞ்சுருப்போங்க. ஆனால் இந்த குகேஷ் மென்டல் மான்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய குகேஷ் வந்து ஒரு செஸ் போட்டியில் வந்து ஒரு அக்டோபர் 6 வந்து தோல்வி அடைஞ்சார். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிங்கை வந்து தூக்கி கூட்டத்தில் போட்டார். அதே பர்சனோட இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப காமன் கம்போஸ்டாக அவரோட வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணாருங்க. இங்கே தாங்க மனுஷன் வந்து வின் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது திரு விஜய் அவர்களோட ஒரு டைலாக் தான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நம்ம வாழ்க்கை அப்படின்றது வெற்றி தோல்விலாம் சகஜங்க. திரும்பியும் திரு குகேஷ் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்போதுமே நம்ம வந்து வெற்றியோ தோல்வியோ ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இன்னொரு டைலாக் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மட்டும் ஆடவே கூடாது. கண்டிப்பாக இதுவும் முக்கியங்க. மாணவத்தில் ஆடக்கூடாது. இது ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லைங்க, லைஃப்லேயே இருக்கணும். ஸோ இது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.